வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 9ஆம் தேதி, சித்திரை மாதம் 26ஆம் தேதி. கடந்த மார்ச் 9ஆம் தேதி நமது முன்னோட்ட வானிலை அறிக்கை சார்ந்து எதிர்பார்க்கப்பட்ட மழை பொழிவு தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் என மழை பொழிவிற்கான வாய்ப்புகளும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படும் தோராய அளவீடுகளும் என்ற அடிப்படையில் ஒரு கணக்கீட்டினை, ஒரு எதிர்பார்ப்பினை பதிவு செய்திருந்தேன். அதன் அடிப்படையில் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் உச்சபட்ச மழைப்பொழிவை பெறும் பகுதிகளாக இந்த ப்ரீ மான்சூன் தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய வெப்பச்சலன மழைப்பொழிவு காலங்களில் ஏற்படலாம் என எதிர்பார்த்து அதற்கான கணக்கீடுகளை பதிவிட்டிருந்தேன். வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவும் அதனுடைய தாக்கமும் எவ்வாறு இருக்கும் என்ற கணக்கீடுகளையும் வெளியிட்டிருந்தேன். அதற்கான நேரம், காலம் தற்போது கூடி வந்திருக்கிறது. 2ஆம் கட்ட வெப்பச்சலன இடிமழை பொழிவு இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரையும் நமது கணக்கீட்டின்படி, 14ஆம் தேதிக்கு பின்னர் நாம் ஒவ்வொரு வானிலை விளக்கங்களிலும் எதிர்பார்த்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது புயல் நிகழ்வு என்ற அடிப்படையில் அந்த பதிவுகளை கடந்த வானிலை விளக்கங்களில் வெளியிட்டிருப்பேன். தற்போதைய நிலையில் அதற்கான வாய்ப்புகளும் கைகூட இருக்கிறது. அக்கினி நட்சத்திரம் என்பது ஒரு நட்சத்திரம் அல்ல. அதற்கான விளக்கமும் முந்தைய பதிவுகளில் நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். சூரியனே அந்த நட்சத்திரம். சூரியன் 8 டிகிரி அச்சக்கோட்டிற்கும் 15 டிகிரி அச்சக்கோட்டிற்கும் இடையிலான இந்த பகுதியினை கடக்கக்கூடிய தனது நேர்குத்து கதிர்களை இப்பரப்பின் மீது செலுத்தி நகரக்கூடிய அந்த நாட்களை நமது மூதாதையர்கள், தமிழ் முன்னோர்கள், உலகின் முதல் வானிலை ஆய்வர்கள் சூரியன் அக்கினியாக நம்மை தாக்க இருக்கிறது என்ற அடிப்படையில் சூரியனை ஒரு நட்சத்திரம் என்பதை முன்பே அறிந்திருந்து அந்த விளக்கங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்ற விளக்கத்தையும் நாம் கடந்த பதிவில் பதிவிட்டிருந்தோம். தற்போதைய நிலையில் இந்த அக்கினி வெப்பம் பறக்க இருக்கிறது, அதாவது தெறிக்க இருக்கிறது. வடகிழக்கு பருவமழைக்கு ஒத்த மழைப்பொழிவை தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் இங்கெல்லாம் சந்திக்க இருக்கின்றன. வடகிழக்கு பருவமழைக்கு ஒத்த மழைப்பொழிவை, தொடர் மழைப்பொழிவை சந்திக்கப் போகிறது. நாம் ஒவ்வொரு விளக்கத்திலும் இதை நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று தொடங்கும் 2ஆம் கட்ட வெப்பச்சலன இடிமழை பொழிவை பற்றியும், அடுத்து வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலை மாற்றங்கள் குறித்தும் மற்றும் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்று சுழற்சி ஏற்பட இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் குறித்தான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் உயரழுத்தம் நீடிக்கிறது. அதே நேரத்தில் சற்று வலுவிழந்திருக்கிறது. வங்கக்கடலில் எப்போதோ விலகிவிட்டது. உயரழுத்தம் விலகி குறைவழுத்தம் ஆங்காங்கே நீடிக்கிறது. ஆந்திரா, ஒரிசா எல்லையோர பகுதிகளிலும், தமிழக கடலோர பகுதிகளிலும், தென் கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே இடத்திற்கிடம் மாறுபடும் குறைவழுத்தங்கள் நீடித்து கொண்டிருக்கின்றன. நிலநடுக்கோட்டு பகுதி, தென் கிழக்கு காற்று, தெற்கு காற்று தமிழக நிலப்பரப்பினுடைய, அதாவது தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் என இம்மாவட்டங்கள் சார்ந்து நகர்ந்து அது அவ்வப்போது
வடமேற்கு மேற்கு காற்றுடன் இணைப்பை ஏற்படுத்தி வெப்பச்சலன இடிமழை பொழிவை மேற்கு மாவட்டங்களுக்கும் வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் வடக்கு மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்பொழிவை கடந்த நாட்களில் ஏற்படுத்தி வருகிறது. அதில் தற்போது ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் உயரழுத்தம், அரபிக்கடல் உயரழுத்தம் சற்று வலுவிழந்ததன் காரணமாக மேற்கு காற்றினுடைய நகர்வும் வடமேற்கு காற்றினுடைய நகர்வும் சற்று வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் தெற்கில் நிலவும் குறைவழுத்த பகுதிகள் சார்ந்து இந்த வடமேற்கு காற்றானது குமரிக்கடல் வரை பயணித்து நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து நீடிக்கும் உயரழுத்தம் காரணமாக, அழுத்த வேறுபாடு காரணமாக மீண்டும் அது வங்கக்கடல் வழி தென்கிழக்கு காற்றுடன் இணைந்து தற்போதைய நிலையில் அது தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் வழி பயணிக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த மழைப்பொழிவு இப்போது ஏற்பட இருக்கிறது. இன்றைக்கான மழை வாய்ப்புகளாக தென் கடலோர மாவட்டங்கள் குமரி, நெல்லை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகள், இந்த மாவட்டங்களில் எல்லாம் கடலோர பகுதிகளில் அதிகபட்சமாக மழைப்பொழிவு ஏற்படவும், அதாவது இன்று காலை, முற்பகல் மற்றும் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் கூட மழைப்பொழிவு ஏற்படவும், மாலை இரவு மழை வாய்ப்புகளாக தெற்கு மத்திய மாவட்டங்கள், திண்டுக்கல், மதுரை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் விருதுநகர் இந்த மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடத்திற்கிடம் மாறுபடும் மழைப்பொழிவு வாய்ப்புகளாக இன்றைய மழைப்பொழிவு அமையக்கூடும். அதே நேரத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களிலும், கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு காற்றினுடைய வேகம் வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தென்கிழக்கு காற்றினுடைய வேகம் சற்று அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் காற்று இணைப்புகள் அந்த காற்று பகுதிகளிலும் ஏற்பட்டு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும். காற்று பகுதிகளுக்கும் இன்று மழைப்பொழிவு. அதே போல திருப்பூர் மாவட்டத்தினுடைய முகப்பு பகுதிகள், காற்று பகுதிகளில் முகம் காட்டும் முகப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்று, நாளை மறுநாள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடும். தேனி, தென்காசி, குமரி, நெல்லை மாவட்டங்களினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இன்று அவ்வப்போது ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இன்றைக்கான மழைப்பொழிவு இந்த வகையில் நகர ஒரு சில வட கடலோர மாவட்டங்களுக்கும், அதாவது விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வரையிலான பகுதிகளுக்கும் கூட அங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படவும், மாலை இரவு நேரத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இடத்திற்கிடம் மாறுபடும் மழை பொழிவு வாய்ப்புகளாக மழை வாய்ப்புகள் இன்றைய நிலையில் இருக்கலாம். வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் மற்றும் வடக்கு மத்திய மாவட்டங்களை வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உறுதியாக கூறலாம். மற்ற இதர வடக்கு உள் மாவட்டங்களில் இன்று மழைப்பொழிவினுடைய வாய்ப்புகள் சற்று குறைந்து காணப்பட்டாலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. திடீர் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கும் இந்த வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து வாய்ப்புகள் உள்ளன. 10ஆம் தேதிக்கு பின்னர் நிலை வெகுவாக மாற்றமடையும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளாகவும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளாக மாற்றமடையக்கூடும். அதாவது வடக்கு மாவட்டங்களை விட வீதம் அதிகரிக்கும். அந்த வகையில் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி அதிகபட்ச மழைப்பொழிவை பெறும் மாவட்டங்களாக தென் மாவட்டங்கள், அநேக தென் மாவட்டங்கள், குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் என அநேக தென் மாவட்டங்கள் அதிகபட்ச மழைப்பொழிவை பெறக்கூடிய மாவட்டங்களாக இந்த காலகட்டத்தில் 10, 11, 12, 13 தேதிகள் வரை கூட
அதிகபட்ச மழைப்பொழிவை பெறும் மாவட்டங்களாகவும், அதுக்கு அடுத்த நிலையில் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் இந்த மாவட்டங்களும், அதற்கு அடுத்த நிலையில் பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர், நாமக்கல், கோவை, நீலகிரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன. இதற்கு அடுத்த நிலையில் வடகடலோர மாவட்டங்கள் கடலூர் தொடங்கி மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகள் மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் இதற்கு அடுத்த நிலையில் மழைப்பொழிவை பெறும் மாவட்டங்களாகவும், அவ்வப்போது பெரும் இடிமழை பொழிவை பெறும் மாவட்டங்களாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களும் அமையக்கூடும். பெரும்பாலான இந்த கால இடைவெளியில் பெரும்பாலான நாட்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மேகமூட்டமான வானிலை அவ்வப்போது நீடிப்பதோடு ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த கால இடைவெளியில் அமையக்கூடும். மொத்தத்தில் 13ஆம் தேதி வரையிலான இந்த கால இடைவெளியில் அதிகபட்ச மழைப்பொழிவை பெறும் மாவட்டங்கள் அநேக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு இணையான மழைப்பொழிவை பெறும் மாவட்டங்கள் மத்திய மேற்கு மாவட்டங்கள். இந்த வகையில் இந்த 2ஆம் கட்ட நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவு அமையக்கூடும். 14ஆம் தேதிக்கு பின்னர் நாம் ஒவ்வொரு அறிவிப்பிலும் தெரிவித்திருக்கின்ற தொடர்ந்து கூறி வருகின்ற நிகழ்வு வங்கக்கடல் சார்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது புயல் சின்னம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வானிலை சூழல் உருவாகும் என எதிர்பார்த்தோம். அந்த வகையில் அதற்கான வாய்ப்புகள் தோன்றும். அதுவும் வடகிழக்கு பருவமழைக்கு இணையான வாய்ப்பாக இலங்கை மற்றும் இலங்கை பிராந்தி அந்த பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து கீழடுக்குடன் இணைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வரும் 14ஆம் தேதி முதல் வரும் 19, 20ஆம் தேதி வரை தென்கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் சார்ந்து நீடித்து வடகிழக்கு பருவமழைக்கு இணையான தீவிர மழைப்பொழிவை, தொடர் மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது என்று நாம் இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்கின்றோம். இன்றைய நிலையில் இன்றைய வானிலை அமைப்பின்படி எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் 3ஆம் கட்ட வெப்பச்சலன மழைப்பொழிவு என்பதை விட அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது வளிமண்டல கீழடுக்குடன் இணைந்த மேலடுக்கு சுழற்சி என்ற அடிப்படையிலான தொடர் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் நிகழ்வாக அந்த நிகழ்வு நாம் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் 14ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 20, 21ஆம் தேதி வரை நீடித்த மழைப்பொழிவை நாம் முன்னோட்ட வானிலை அறிக்கையில் எதிர்பார்த்த கணக்கீட்டை நிறைவு செய்யும் மழைப்பொழிவு வாய்ப்புகளை ஏற்படுத்த இருக்கிறது என நமது விளக்கத்தின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். எந்த வகையில் இது நீடிக்கும் அல்லது நடைமுறைக்கு வரும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடரும் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில் அதன் அடிப்படையில் நமது விளக்கங்கள் அடுத்தடுத்து இடம்பெறும். தொடர்ந்து இதுவரை இந்த விளக்கத்துடன் இணைந்த அனைவருக்கும் நன்றி.